இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றீர். குறிப்பாக நாங்கள் தவறுகள் செய்தாலும் எங்களை நீர் மன்னித்து நாங்கள் மனம் மாற்றம் பெற்று நல்ல மக்களாக வாழ நீர் அழைப்பு விடுக்கின்றீர். உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எவ்வளவு நல்லவர் என்றும் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்றும் எவ்வளவு ஞானத்தோடு செயல்படுகிறீர் என்றும் நீர் வெளிப்படுத்துகின்றீர். தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக உருவாக வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் என்று கூறுகிறது. இயேசுவின் மதிப்பீடுகள், இயேசுவின் வாழ்க்கை அனைவரையும் ஈர்க்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. இயேசு அன்பு செய்தார், நம்மை அன்பு செய்ய அழைக்கின்றார். சீடராக நம்மை வாழ அழைக்கின்றார். அவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதை பின்பற்றி நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் மனம் மாற்றம் பெற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். யோனாவின் செய்தியை கேட்டு நினிவே மக்கள் மனம் மாறினார்கள். சாலமோனின் ஞானத்தை மக்கள் பெருமைப்படுத்தினார்கள். சாலமோனை விட மிக பெரியவர் இயேசு என்பதை விளக்குகின்றார். அவர் கூறுவதை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். எனவே இயேசு கூறுகிற வார்த்தைகளை கேட்டு மாற்ற வேண்டியதை மாற்றிக்கொண்டு நாம் இயேசுவின் உண்மையான மக்களாக வாழ வேண்டும் என்றும் இயேசுவின் அருளை பெற்று சாட்சிய வாழ்வு வாழ்ந்து அற்புதங்களை அனுபவித்து மற்றவர்களுக்கும் அற்புதங்களை அனுபவிக்க நாம் உதவி செய்ய ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.